சபைகளில் உபதேசம் பண்றாங்கன்னா என்ன உபதேசம்? பரலோகத்துக்கு போவதற்கு வழிகள் உண்மைதான், அதுதான் வே. ஆனா அதற்கு வே என்ன வழின்னா, இந்த உலகத்துல எப்படி வாழணும். யார் ஒருவர் நல்ல ஆலோசனை கேட்கிறார்களோ, அதே மாதிரி ஸ்கூல் படிக்கும் பொழுது நீங்க படிக்கும் பொழுது உங்க ஆசிரியர் சொல் பேச்சு கேட்கறீங்கன்னா, அன்னைக்கு நீங்க நல்ல மார்க் வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனா உங்க எதிர்காலத்துல அங்க சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு அது அரணாய் இருக்கும். ராமேன் சொல்லுவோமே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தாது. இங்க வார்த்தை என்னன்னா, தேவன் என்ன பேசுகிறார், அதை நான் என்ன செய்யணும். இன்னைக்கு நான் துன்பத்தோடு வந்திருக்கிறேன். ஏசப்பா கண்ணீர் துடைக்கிறாருங்க, ஓகே. ஆனா தேவன் எப்படிப்பட்ட கண்ணீர் துடைப்பார்னா, இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எடுத்து வாசிப்போம். யோபு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இங்க உபதேசம் பண்ணுங்கள் என்று யோபு பேசுகிறார். இங்க கவனிங்களேன், உபதேசம் என்பது என்ன? அறிவுரைன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் பிடிக்காத ஒரு வார்த்தை அட்வைஸ். இந்த அட்வைஸ் பண்ணியே சாவடிப்பாங்கப்பா. யார் யார் இந்த உலகத்தில் அட்வைஸ் பண்ணுவாங்க? யார் நல்ல டீச்சர் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்தாவே அப்படி இருக்கும், அப்படியே கோபமாக இருக்கும். அவங்கள பார்த்தாவே பிடிக்காது. ஏன்னா நமக்கு என்னென்னா, நம்ம தான் அட்வைஸ் பண்ண, நான் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும். ஆனால் மற்றவங்க சொல்கிறத நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சும்மாவே உபதேசம் பண்ண, நான் அப்போவே சொன்னேன்ல பிரச்சனையை சொல்லுவாங்க தவிர யாரும் இந்த உலகத்தில் சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. சொல்யூஷன் என்ன? அதற்கு உண்டான தீர்வுகளை சொல்ல மாட்டாங்க. யோபு சொல்லுகிறார் அழகாய், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன். அப்போ என்ன அர்த்தம்னா, உபத்திர காலகட்டங்களில் புலம்பிக் கொண்டே இருக்கிறார். பிள்ளைங்க போயிட்டாங்க, இங்கே கவனிங்களேன், சொத்து போயிடுச்சு, சரீரத்தில் பலவீனங்கள். இந்த சமயத்தில் நம்மளால என்ன பண்ணி கொண்டிருப்போம், ஆமாம் என்ன வேலை இருக்குது, என்னதான் உலகம், என்ன வாழ போகிறேன், என்ன சபைக்கு போய் என்ன ஆகிட போகுது, என்ன நல்ல ட்ரெஸ் போட்டு என்ன ஆக போகுது, பண்டிகை வந்தால் என்ன ஆகிட போகுது, பிறந்தநாள் வந்தால் என்ன ஆகிட போகுது. பிறந்தநாள் வந்து நம்ம பிறந்தநாள் கொண்டாடலையா? ஆமாம் நல்ல பிறந்தநாள். நம்ம திருமண நாளைக்கு எங்கே போகிறீங்க? ஆமாம். அறிவுரை அட்வைஸ் பண்ணுவது நமக்கு பிடிக்காது. இங்கே யோபு சொல்லுகிறார், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் புலம்பிக் கொண்டு இருக்கிறேன், என் வேதனை என்னை என்ன பண்ணி கொண்டிருக்கு, அழித்து கொண்டிருக்கு. யாராவது என்னை தேற்றும்படியாக உபதேசம் பண்ணுங்க. உபதேசத்தில் 2 விதமான இருக்கு. ஒன்று தேற்றுதலான உபதேசம், ஒன்று துன்பப்படுத்துகிற உபதேசம். மனிதர்கள் ஈஸியாக சொல்லுவாங்க, நான் அப்பவே சொன்னேன்ல, ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, அவன் சரி இருக்க மாட்டான்னு. கல்யாணம் பண்ணும்போது நல்லா சாப்பிடும் போது நல்லா சாப்பிட்ருவாங்க. மாப்பிள்ளை சரியில்லைன்னு சொன்னேன், நான் அப்பவே சொன்னேன்ல இந்த ஆள் சரியில்லைன்ட்டு, இந்த பையன் ஒரு மாதிரி இருக்கிறான், இவன் வேலைக்கு ஆக மாட்டான். நான் அப்பவே சொன்னேன்ல இந்த பொண்ணை பார்த்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு. நான் அப்பவே சொன்னேன்ல இது சபைக்கு போகாதுன்னு. நான் அப்பவே சொன்னேன்ல இதை செய்ய வேணான்னு. இதை தான் ஈஸியாக சொல்லுவாங்க. இது அட்வைஸ் அல்ல, இது எரியிற நெருப்பில் என்ன பண்ணுறது. இதை மட்டும் கரெக்டாக சொல்கிறீங்க. எரியிற நெருப்பில் இன்னும் பாரமாக இருக்கும். சில பேர் சோர்ந்து போயிருப்பாங்க, ஆறுதல் சொல்லாமல்
அவங்கள என்ன பண்ணும், அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணு. உன் கணவன் குடிக்கிறாருன்னா அட்வைஸ் வரும். என்ன அட்வைஸு? போ அவனை என்ன பண்ணு, போலீஸில் பிடிச்சி கொடு. அவன் அடிக்கிறான்னா அவன் கையை உட. நைட்டு தூங்குறான்ல, ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் அவர் எதாவது குடிச்சிட்டு வந்தாருன்னா பாஸ்டர் நைட்டு அவர் குறுக்க கீழே படுத்துன்னு இருப்பார், நான் கட்டில் தான் படுப்பேன். இப்படி இறங்கி வரும்போது அப்படியே வயிற்றில் ஒரு மெரி மெஸ்ட்டு வெளியே வரும். நம்ம அவர் திட்டமாட்டார், அவர் போதையில் இருக்கார். காலில் எஞ்சி சொல்லுவார், இங்கே வலிக்குது, நான் அங்கே வலிக்குதுன்னு வேறு. நான் சொல்லுவேன், நீ எங்கேயோ உழுந்து எந்திச்சிட்டு வந்திருக்கிற. மெரிச்சது யார்? அம்மா தப்பி தவிர கூட என்ன பண்ணுறத, கழுத்தில் மெரிச்சிடாத. அதில் நான் உஷாராக இருப்பேன் பாஸ்டர். ஏன்னா நாளைக்கு அவர் என்ன வேணும் எனக்கு தேவை. அட்வைஸ் உலகத்தில் முக்கியம். ஆனால் அந்த அட்வைஸ் தேவ பிள்ளைகள் கொடுக்குற அட்வைஸாக இருந்ததுன்னா அது அந்த வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் என்பது நல்ல வார்த்தையை உன் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை. சபைகளில் உபதேசம் பண்றாங்கன்னா என்ன உபதேசம்? பரலோகத்துக்கு போவதற்கு வழிகள், உண்மைதான், அதுதான் வே. ஆனா அதற்கு வே என்ன வழின்னா, இந்த உலகத்துல எப்படி வாழணும். யார் ஒருவர் நல்ல ஆலோசனை கேட்கிறார்களோ, அதே மாதிரி ஸ்கூல் படிக்கும் பொழுது, நீங்க படிக்கும் பொழுது உங்க ஆசிரியர் சொல் பேச்சு கேட்குறீங்கன்னா அன்னைக்கு நீங்க நல்ல மார்க் வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனா உங்க எதிர்காலத்தில் அங்க சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு அது அரணாய் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. காலேஜில் பாருங்க, பிரின்சிபாலும் சரி அந்த ப்ரொஃபஸரும் சரி எதுவும் சொன்னாலும் கேட்காதுங்க. அதனால் அதிகமாக வருவாங்க, பாடத்தான் போவாங்க. அதில் 2-3 ஏதோ ஒரு 2 வாத்தியார் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அறிவுரை சொல்லினே இருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்தாவே சொல்லுவாங்க, ஏ கைடு வருது படுறா, ஏ பிளேடு வருது படுறா, ஏ ரம்பம் வருது. அந்த கிளாஸில் மட்டும் யாரும் உட்கார மாட்டாங்க. உண்மையாகவே அந்த வார்த்தைகள்லாம் கேட்டிருந்தாங்கன்னா வாழ்க்கை மாறும். இது 2த்துலேயும் மிஸ் ஆகிறவங்க எங்கே வந்து மாட்டுவாங்க? ஏன்னா அவங்க பிறந்ததுலேருந்து பெற்றோர்கிட்ட கேட்பாங்க. பெற்றோர் பேச்சு கேட்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் என்னம்மா காலைல எந்திரின்னு சொல்கிறியம்மா, சும்மா சாமாங்காடு சொல்கிறியம்மா, சும்மாவே வேலை செய்ய சொல்கிறியம்மா, சும்மா இதை போடாத அதை போடாத, இதை இவன் பார்க்குறான் அவன் பார்க்குறான்னு. எங்கள் அம்மா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 6 பேரில் எங்கள் அக்கா தான் மூத்த அக்கா. எங்கள் அக்காவுக்கு யார் வில்லின்னு பார்த்தீங்கன்னா யாரை வில்லியாக இருக்கும்? எங்கள் அப்பா நல்லா செல்லம் கொடுப்பாரு. எங்கள் அம்மா பார்ப்பாங்க, நீ ரோட்டில் நின்று ஜன்னலாண்ட நின்று சும்மா எட்டி பார்க்கும், நீ அந்த பையனை தானே பார்க்குற. சண்டை. இவங்க எங்கள் அம்மாவை பதில் பேசி சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மா சும்மாவே திட்டினே இருப்பாங்க. எங்கள் அப்பா வர இடையில இருந்துட்டாரா, இறந்துட்ட உடனே அவங்களுக்கு எங்கள் அம்மாவை பார்த்தா பயம். யாருக்கிட்டே பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் போடக்கூடாது, ட்ரெஸ் இப்படி தான் போடணும், அப்படி தான். ரொம்ப டார்ச்சர். எப்படா இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் ஓடி போவேன். கல்யாணம்னு சொன்ன உடனே எந்த மாப்பிள்ளை கிடைச்சாலும் பரவாயில்ல, முதல்ல இந்த வீட்டுக்கு என்னது பெரிய கும்பிடு ஓடினாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் ஒழுக்கமாக இருக்கேன்னா அன்னைக்கு எங்கள் அம்மா என்னை கண்டிஷன் பண்ணது. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. இன்றைக்கி என் பிள்ளைங்கள்லாம் என்னை சூழ்ந்து எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு கௌரவ வாழ்க்கை இருக்குன்னா அன்னைக்கு என்னை கஷ்டப்படுத்துனாங்க. அந்த கஷ்டம் என்னை என்ன பண்ணுச்சு, வேதனையாக இருந்தது. ஆனால் ஒரு வார்த்தை கூட எங்கள் அம்மா என்ன பண்ணல, எதிர்த்து கேட்கல. நான் ஒரு வார்த்தை கூட அவங்கள திட்டலை. ஆனால் நானே கண்ணை கலக்கிட்டு கும்மிக்கி கொண்டு நான் செத்து போனால் நல்லா இருக்குமே, என் எண்ணங்கள் எல்லாம் சாவு நோக்கி கொண்டே இருக்கும். ஆனால் இப்போ என் வாழ்க்கை சாவு நோக்கி இல்லை, இன்னும் கொஞ்ச காலம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே, என் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. ஏன்னா அந்த அட்வைஸ் ஆரம்பம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவில் அது விடுதலையாய் மாறும். அல்லேலூயா. பெற்றோர் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. இங்கே வந்தோடனே, சபைக்கு வந்தோடனே ஆரம்பத்தில் கர்த்தருடைய ஆறுதலான கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறாரு, அழுது கொண்டு இருக்கிற மகளே உன் கண்ணீரை துடைக்கிறாருன்னு, ஆண்டவரே எனக்காக தான் பேசுகிற. உன் கடன் பாரங்கள்லாம் மாறுது, ஆண்டவரே எனக்காக தான் பேசுகிற. உன் துக்க நாட்கள் முடிஞ்சிச்சு, ஆண்டவரே எனக்காக தான் பேசுகிற. உன் வியாதிகள் எல்லாம் சுகமாகும், எனக்காக தான் பேசுகிற. சபைக்கு ஒழுங்காக வரலன்னா நீ ஆசீர்வாதத்தை இழப்பேன்னு பாஸ்டர் என்னதான் சொல்கிறேன். இப்போ யார் பேசல? கர்த்தர் பேசல. இப்போ யார் பேசுகிற? பாஸ்டர் பேசுகிற. கணவனை என்ன பண்ணக்கூடாது, இங்கே சொல்லி ஒரு வீட்டில் ஒரு நான் 5 வாரத்துக்கு முன்னாடி மெசேஜில்
உன் கணவனை என்ன செஞ்சாலும் சரி, உன் கணவனை திட்டவே கூடாது. திட்டுவதற்கு என்ன பண்ணல, வேதத்தில் அதிகாரத்தை கொடுக்கல. அதனால அவன் கணவன் துன்பம் பண்ணும்போது உனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் உன் கணவன் இடத்துல என்ன பண்ணாத, உன் கணவனை திருத்தணும், உன் மனைவியை திருத்தணும். நீ போராடி போராடி உன் அன்பை தான் இழந்து போவ. கணவன் யோசிப்பான், ஐயோ வீட்டு பக்கமே வேணாம். அல்லேலூயா. ஒரு கணவன் பார்த்தீங்கன்னா, ஒரு என் கூட வேலை செய்கிற பையன், ஒரு கொலிக்கு, எப்பொழுதும் அவங்க மனைவி ஃபோட்டோ ஸ்டில் வைப்பான். டேய் பரவாயில்லடா, இவ்வளோ அன்பாக வச்சிருக்கேன், எப்பா வீட்டுக்கே நான் போக மாட்டேன்டா. ஏன்பா? அவ்வளோ டார்ச்சரு, தூங்கி எந்திரி, இது பண்ணியா அது பண்ணியா, எங்கள் அம்மாவுக்கு இது பண்ணி, எங்கள் அம்மா வந்தாங்களே நீ விஷ் பண்ணியா, இதே தான் இருக்கு. ஏன் அவங்க அம்மா நான் கூப்பிட்டேன், சும்மா பார்த்து சாப்பிட்டீங்களா கேட்டால் நீங்கள் இப்போ கேட்ட நேற்று கேட்டியான்னு கேட்குறாங்க. நேற்று வரும்போது என்ன பண்ணீங்க? நான் நேற்று ஞாபகம் இல்லை. ஏன் ஞாபகம் இல்லை? உங்கள் அம்மா வந்தால் மட்டும் ஞாபகம் இருக்கும், எங்கள் அம்மா இருந்தால் ஞாபகம் இருக்காதா? அப்போ ஏன் ஃபோட்டோ வச்சுன்னுக்கிறேன்? ஏன்னா இங்கே மேனேஜர் ரொம்ப திட்டினே இருப்பார். அப்பப்போ இந்த ஃபோட்டோ பார்த்துப்பேன். இந்த பிரச்சனையோடு இந்த ஆள் ஒன்று என்ன கிடையாது, பிரச்சனை இல்லை. பெரிய பிரச்சனையை பார்க்கும்போது என்ன தெரியும், சின்ன பிரச்சனைலாம் ஒன்றுமே பெருசாக தெரியாது. அதனால் பெரிய பிரச்சனைகளை அடிக்கடி பார்த்துப்பேன். அதுக்கு தான் அந்த ஃபோட்டோ. ஏன்னா அவங்க மனைவிக்கு என்ன அர்த்தம்னா, என் கணவர் என்னோடு இருக்கணும், அவர் நல்லவர், இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் அந்த அட்வைஸ் என்ன ஆகிடும், அது துன்பத்தை உண்டு பண்ணும். இது அட்வைஸ் கிடையாது. இப்போ கணவனுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவேன்? சொல்லணும். சில இது கேட்க மாட்டாங்க. சில இது வந்து உன் அன்பை முறிக்கும். நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கும். நீ சண்டை போடாதம்மான்னு சொன்னது தான் அடுத்த நாள்லேருந்து வீட்டில் செம்ம சண்டை. பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர், நான் சந்தோஷப்பட்டேன், நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், இந்த வார்த்தையை என் மனைவி கேட்குறா, நாள்லேருந்து வாய் திறந்து பேச மாட்டான்னு. போனதுலேருந்து எக்ஸ்ட்ரா 2 திட்டுறா. ஏம்மான்னு நீங்கள் அப்படியா மெசேஜ் கொடுத்தீங்க? நான் கேட்கலையே பாஸ்டர். மெசேஜ் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கேட்கல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கு. அப்போ அட்வைஸ் என்பது எப்படி? யோபு எவ்வளோ துன்பத்தில் மத்தியில், எல்லாம் இழந்தது மத்தியில் புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அவன் இருதயம் என்ன பண்ணி கொண்டிருக்கு, கலங்கி கொண்டிருக்கு. இந்த இருதயத்தை தேற்றுவதற்கு ஒரு வார்த்தை வேணும். அந்த வார்த்தை தெய்வ வார்த்தையாக இருந்தால் அது மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அதனால தான் வசனம் சொல்லுது, நான் வியாதியில் இருந்தேன், என்ன வந்து பார்த்தியா? நம்ம போய் மருந்தா கொடுக்க போகிறோம்? ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. விசாரிப்பு. அம்மா எப்படிமா இருக்க, உடம்பு சரியில்லையா? சரி சரி கவலைப்படாத, உனக்கா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஒன்றாவது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம சொல்லுவோம், ஓ கை வலியா, அது உள்ள போன் உடஞ்சிருக்கும், வயிறு ஒரு மாதிரி இருக்கும், அது கேன்சராக இருக்கும். ஒன்றும் இல்லாத பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, ஓ இது கேன்சராக இருக்குமோ, இது பிபி சுகராக இருக்குமோ, அவ்வளோதானே, ஒன்று 2 வருஷம் கழிச்சு காலியா. சும்மா இருக்கிறவங்கள பயம் காட்ட வரும். இது அட்வைஸ் கிடையாது. ஆமாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நிறைய நேரங்களில் அட்வைஸை கேட்க மாட்டோம், உபதேசங்களை கேட்க மறுப்போம். ஆலயத்துக்குள்ள உள்ள வந்தாலும் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படியாக தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. அல்லேலூயா. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. இங்கே வார்த்தை என்னன்னா, தேவன் என்ன பேசுகிறார், அதை நான் என்ன செய்யணும். இன்னைக்கு நான் துன்பத்தோடு வந்திருக்கிறேன். ஏசப்பா கண்ணீர் துடைக்கிறாருங்க, ஓகே. ஆனால் தேவன் எப்படிப்பட்ட கண்ணீரை துடைப்பார்னா, உன் பிரச்சனை கண்ணீர் வருவதற்கு. இப்போ நான் திட்டேன் என் மனைவி அழுது கொண்டு இருக்காங்க. நீங்கள் போய் என்ன பண்ண, அழுவாதம்மா அப்படிதான் தெரியாமல் அழுவார் அவர். அப்படி தான் நீங்கள் ஆறுதல் சொல்லுவீங்க. இது மனுஷனால் செய்கிற காரியம். தேவன் என்ன செய்வார் தெரியுங்களா? நான் எதுக்காக இந்த சகோதரி அழுகுறாங்க, கண்ணீரை துடைக்கிறாருன்னா, சும்மா பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு கண்ணீரை துடைக்கிறதுனால பிரச்சனை மாறுமா? மாறாது. காரணமே அவன் கணவன் திட்டுனதுனால தானே. கணவர் மத்தியில் ஒரு அன்பு கிடைக்கும்படியாக அந்த சூழ்நிலையை உருவாக்கி வருகிற தண்ணீர் தானா நிற்கும்படியாக கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். தேவன் செய்கிற உபதேசம் அது விசேஷம். ஒரு மனிதனை தேற்றும் என்பது உன் பிரச்சனையை அவர் முடிவுக்கு கொண்டு வருவார். உன் துன்பத்தை அவரை முடிவுக்கு கொண்டு வருவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஒரு வசனத்தை படிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு உபதேசிக்கிறார். என்ன உபதேசம் கேட்க சொல்லுங்க, படிப்போமா? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் எதற்காக உபதேசிக்கிறார்னா, உன்னை சுத்தமாக்கும்படியாக உபதேசிக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. சொல்லுங்களேன். ஒரு மனிதனை சுத்திகரிக்கும்படியாக உபதேசம். அம்மா நல்லா துணி துவைச்சு போடு,
நல்லா வெள்ளை என்ன இருக்கணும், பளிச்சுன்னு எங்கே இருந்தாலும் பளிச்சு, ஒரு அழுக்கு தெரியக்கூடாது. இதுக்கு அர்த்தம் என்ன? நல்லா துவைக்கணும். துவைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? வெள்ளையாக போகிறதுக்கு என்னென்ன வேணும்? நல்ல தண்ணி வேணும். தண்ணியே கொஞ்சம் பழுப்பு கிணறுல இருந்துன்னா துணி வராது. கலங்கல் தண்ணியில் வெள்ளையாகாது. நல்லா ஏற்கனவே அந்த துணியை ஊற வச்சுருக்கணும். வேறு கலர் ட்ரெஸ்ஸோடு ஊற வைக்கக்கூடாது. ஆளெல்லாம் இப்போ தான்மா, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, நல்லா என்ன பண்ணுவாங்க, போட்டு நீளெல்லாம் போட்டு துணி தைக்கிறது. அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு எல்லாமே சேர்ந்து தான் துவைக்கிறது. நான் ப்ரெஷ் மட்டும் போகிறது துவைக்கிறதா? ஊற மட்டும் வைக்கிறது துவைக்கிறதா? இல்லை. அப்போ ஒரு மனிதனை சுத்திகரிக்கிறது உபதேசம்னா அவன் இருதயத்தை எவ்வளவாய் கர்த்தர் க்ளீன் பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் பிரச்சனை என்ன, எதற்காக அவன் குடிக்க போகிறான், எதற்காக தேவையில்லாத காரியங்களை செய்கிறான், அந்த காரியத்தை என் தேவன் மாற்றும்படியாக ஒரு உபதேசத்தை தேவன் உனக்காய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. உன்னை சுத்தமாக்கும்படியாக, பாவ வாழ்க்கையில் இருக்கிற உங்க வாழ்க்கையை சுத்தமாக்கும்படியாக என் தேவன் உபதேசிக்கிறார். அந்த உபதேசத்தை காது உள்ளவன் கேட்க கடவுது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இப்போ ஆலயத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு நம்ம என்ன எதற்காக வரோன்னா, உள்ள வரோம், இன்னைக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா? ஆனால் தேவன் எதிர்பார்க்குற காரியம், உள்ள வர நீ உன்னை சுத்தமாக்கணும். தேவன் உனக்கு முதலாவது கொடுக்குற உபதேசம் உன்னை சுத்திகிற உபதேசம். அதனால தான் சொல்றாரு, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஒருவருக்கு என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானத்தை கொடுங்க. இங்கே எத்தனை பேர் ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கீங்க? முதல் உபதேசம், முதலாவது நீ சுத்திகரிக்கப்படணும். உன் ஆதி சாபங்கள், ஆதாம் ஏவாள் மூலமாக தொடர்ந்து வருகிற பாவங்களை இதை சுத்திகரிக்கிறது தான் முதல் உபதேசம், ஞானஸ்தான உபதேசம். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. ஒவ்வொரு கிறிஸ்துவனும் உள்ள வரும்பொழுது, நீ ஞானஸ்தானம் எடுத்திருந்தா பிரச்சனை இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா முதலாவது நம்ம சொல்லுவோம், எனக்கு நல்லது செய்யட்டும், நான் ஞானஸ்தானம் செய்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறேன். தேவனிடத்துல போயிட்டு நீ முரண்பாடு வைக்கிறதுனால யாருக்கு லாபம்? உன்னோட 1000 பேர் அவர் என்ன இருக்காரு, அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுறாரு. நம்ம ஒரு காணிக்கையும் அவர் கொடுக்க போகிறதில்ல, அவருக்காக ஊழியமே செய்ய போகிறதில்ல. ஆனால் முரண்படுப்போம், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகட்டுமே, என் வீடு விற்கட்டுமே, இந்த கடன் பிரச்சனை தீர்த்துமே, உடனே ஞானஸ்தானத்தை எடுக்கிற. தேவன் சொல்லுகிறார், முதலாவது உனக்கு நன்மை பெற வேண்டும் என்றால் நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. சுத்திகரிப்பதற்கு ஞானஸ்தானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு தலையாய கடமை. நான் ஞானஸ்தானம் பெற்றேன் பாஸ்டர், என்ன பண்ணணும்? உன் மூலமா இன்னொரு பிள்ளைக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கணும். அதுதான் ஊழியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியம்னா என்ன தெரிய மாட்டுது. ஒரு ஆனவனா போய்க்கிறாங்க, மைக் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போய் பாட்டி பாடிட்டு வந்துடுவாங்க. இது ஊழியம் இல்லை. பாட்டு பாடுறது ஊழியம் கிடையாது, பாய் போடுறது ஊழியம் கிடையாது, சாமா கழுவுறது ஊழியம் கிடையாது, சமையல் செய்கிறது ஊழியம் கிடையாது. என்ன பாஸ்டர் எப்படி சொல்கிறீங்க? வாசிக்கிறது ஊழியம் கிடையாது. இதெல்லாம் ஊழியத்தின் அதில் ஒரு பங்கு, அதுவும் ஊழியம்தான். ஆனால் பிரதான காரியம் என்னன்னா, உங்கள் மூலமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது என்றால், அது ஞானஸ்தானத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கப்படுகிறதுனால் அது தேவனுக்காக பிரியமாக இருக்கிற ஊழியம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஒரு வருஷத்தில் உங்களால் ஒருத்தர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடு. எங்கள் மாமா பையன் எனக்காக எடுத்தான், எங்கள் அத்தை எனக்காக எடுத்தாங்க, என் சொந்தக்கார பையனை நான் தான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தேன். சர்ச்சுக்கு கூப்பிட்டு வர பார்த்தீங்களா, அதுதான் ஊழியம். யாரும் பண்ணாம நீங்க மட்டுமே பண்றதுனால ஒரு மாற்றம் இல்லை. இதெல்லாம் ஊழியத்தில் தேவனுக்கு பணிவிடை செய்கிறீங்க. ஊழியம், ஊழியத்தின் பார்த்து மியூசிக் வாசிக்கிறது, நான் செய்தி கொடுக்கிறது, நான் பாடல் பாடுறது, ஊழியக்காரனா இருக்கிறது பேருக்கு இதெல்லாம். ஆனா கர்த்தர் கேட்பார், இந்த வருஷம் நீ எத்தனை பேர் இங்க கொண்டு வந்த? ரிசல்ட் அதான், ஒண்ணுமே இல்லை. அப்போ 0. செல்ல நீ கிளம்பு. நீ என்ன பண்ண? நான் நல்லா பாடினேனே இல்லை, நல்ல மெசேஜ் கொடுத்தேனே இல்லை, நிறைய பேருக்கு என்ன பண்ண, விடுதலை வாங்கி கொடுத்தேனே இல்லை. அவங்க விடுதலை வாங்கி கொடுத்த அவங்க ஞானஸ்தானத்தை எடுப்பதற்கு நீ முயற்சி பண்ணியா? ஞானஸ்தானம் என்பது தேவன் சொல்லுகிற முதல் கட்டளை. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அவர் சொல்கிறத முதல் நம்ம கேட்டால் தான் நம்ம சொல்கிறது அவர் கேட்பார். முதலாவது அவர் சமூகத்துக்கு வருகிற அவர் சுத்திகரிக்க முடியாத உபதேசம் பண்ணுகிறார். இங்கே எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கல? 1 2 3 4 5 6 7
7. 7 பேரும் நீங்கள் என்ன கர்த்தருக்குள்ள உள்ள வர 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 ஒரு விடுதலை கிடைக்காது, பெருசாக கிடைக்காது. வந்ததுக்கு 4 பேரில் நீங்களும் ஒரு விடுதலை பெற்று போவீங்க. எப்போ முழு விடுதலை பெறுவீங்கன்னா, ஆண்டவரே நீ சொல்கிறத நான் உண்மையாக கேட்குறேன், கீழ்ப்படுகிறது. முதலாவது தேவன் சொல்கிறார், நீ சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு நாமத்தினால, பிதா குமாரன் நாமத்தினால, அவர் இரத்தத்தினால, அவர் வார்த்தையினால, அவர் ஜலத்தினால, ஆவினால நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். நீங்க சுத்திகரிக்கப்படுகிறீங்கன்னா, என் குடும்பத்தில் என் அன்பு சகோதரி சகோதரி, நாங்களாம் ரோமன் கத்தோலிக்கு தான். என் குடும்பத்திலேயே முதலாவது ரட்சிக்கப்பட்டது நான் ஒரு ஆள். எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலியில் என் கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர். அதில் முதல் ரட்சிக்கப்பட்டது நான். என்னை யாரும் போய் என்ன பண்ண ரட்சிக்கு உள்ளே போகணும்னு சொல்லி ப்ரெஷர்லாம் பண்ணல, வேணான்னு சொல்ல. என் வாழ்க்கைக்கு துணைக்கு யாருமே இல்லை, இயேசு தான் தேடி போக ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் வருகிற மாற்றங்களை பார்த்து பார்த்து என் அண்ணன்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு வழி கிடைக்க ஆரம்பிச்சது. அல்லேலூயா. எங்கள் குடும்பங்களை பார்த்து என் சொந்த பந்தங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சது, மாமா மச்சான் அண்ணன் தம்பி சொந்தங்கள் யார் யார் இருக்காங்களோ அவர்கள்லாம் ஞானசாரம் எடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா, எங்கள் பாட்டி அம்மா, எங்கள் அப்பாவுக்கு பெற்ற அம்மா 95 வயதில் இறந்தாங்க. அவங்கக்கிட்ட எப்போ பார்த்தா ரட்சிக்கு பற்றி சொன்னேன், எப்போ பார்த்தாலும் ஏசப்பா வராருன்னாங்க. ஆனால் எத்தனை வயசில் சொல்லுவாங்க, 80 வயசில் சொல்லுப்பாங்க. சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா, சுனாமி வந்து அந்த பயம் வந்தது என்னாச்சுன்னு தெரில. சரிப்பா நான் ஏற்றுக்கிறேன், ஞானஸ்தானத்தை கொடுங்க. எதுக்கு ஏற்றுக்கினாங்கன்னே தெரியாது. ஆனால் அவங்க மறிக்கும் பொழுது ஞானஸ்தானத்தை எடுத்து ஒரு 10 வருடங்களுக்கு வாழ்ந்தாங்க. மறிக்கும் பொழுது அந்த மரணம் ஆசீர்வாதமாக இருந்தது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, முதல் உபதேசம் உங்கள் வாழ்க்கையில் சத்தியத்தை கேட்கணும். ஊழியம் செய்கிறோம். இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கஷ்டப்படுற ஊழியம். உள்ளே வந்து உட்காந்தாருன்னா எந்திரிக்கிற வரையும் முடிகிற வரையும் எந்திரிக்க முடியாது. மியூசிக் பாடினே இருக்கும்போது கழுத்து அரிக்குது, என்ன பண்ண முடியும், கஷ்டம் வேதனையாக தான் இருக்கும். அது மத்தியிலையும் தனக்கு இருக்கிற எல்லா வேதனையை விட்டு தேவனுக்காக ஊழியம் செய்ய ஒருத்தரும் உட்காந்துருப்பாங்க. சர்ச்சில் பாய் போடுறதுல ப்ரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரையும் இங்கே ப்ரேயர் 1 மணிக்கு முடிஞ்சிடும். ஆனால் சமையல கழுவுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங் வரையும் உட்காந்து 4 மணிக்கு தான் இங்கேருந்து கடந்து போவாங்க. இதெல்லாம் ஊழியம் தான், உண்மையான ஊழியம். அதற்கு உண்டான பலனை தேவன் என்ன பண்ணுவார், ஆயிரக்கணக்காய் ரெட்டிப்பாய் இல்லை ஆயிரத்தனமாய் அவர் என்ன பண்ணுவார், திருப்பி தருவார் ஊழியம் செய்கிறவங்களுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆனால் இதெல்லாம் இங்கேயே ஆசீர்வாதம், உலகத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுவ. ஆனால் உண்மையாக பரலோகத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களால் ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு போதா? நீங்கள் சொல்லி சொல்லி ஞானஸ்தானத்தில் நீங்கள் போய் முக்கணும் இல்லை, ஒரு ஆளை கொண்டு போய் ஒரு சபைக்கு கொண்டு வரணும் இல்லையா? உங்கள் வீட்டு பக்கத்தில் இவ்வளோ தூரம் வரலையா, பக்கத்துலேயே ஒரு சபையில் போய் அங்கே போயிட்டு வாங்க, என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. நம்மளால் முடியாது, தேவனால் கூடும். அந்த உபதேசத்தை முதலாக தெரிஞ்சுக்கங்க. இயேசுவின் உபதேசம் உனக்கு நன்மை செய்வதற்கு முன்பாக அவர் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஏன்னா அசுத்தமான இடத்துல வந்து அவர் நன்மை செய்ய மாட்டார். எங்க ஒரு கொலைக்காரன் இருக்கான், ஊரில் இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிட்டு துணிகரமாக சாவடிச்சுட்டு உட்காந்துருக்கிறான். பசிக்குதுன்னு சொல்கிறான், காசு இல்லை. நான் போய் அவனுக்கு ஒரு பிரியாணி வாங்கி போய் கொடுத்தேன்னா நீங்களாம் ஒத்துப்பீங்களா? கவனிங்க, இந்த ஊரில் இருக்கிற 4 பேர் குடும்பத்தில் போய் நல்ல துணிகரமாக எல்லாரும் பார்க்க கழுத்து அறுத்து வெட்டி போட்டிருக்கான். அந்த குடும்பமே அழுதுன்னு இருக்கு. அன்னைக்கு வெட்டி போட்டு வந்து மத்தியானம் உட்காந்து இருக்கான், பசிக்குதுன்னு. நான் போய் என்ன பண்ணுறேன், இருப்பா உனக்கு பாண்டியாஸ்லே இல்லை ஹைதராபாத்தில் பிரியாணி வேணுமான்னு கேட்டு வாங்கி போய் கொடுக்குறேன். நீங்களாம் தான் என்ன சொல்லுவீங்க? என்னடா ஊழியக்கார இவர், நாங்கள் குடும்பத்திற்கு அந்த ஆளுக்கு போய் ஊழியம் செய்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்யணும்னா, முதலாவது ஏப்பா நீ பாவம் செஞ்சுருக்க, உனக்கு நான் ஃபுட்டு வாங்கி தர்றேன். முதலாவது எங்கெங்கே வெட்டினியோ அங்கே போய் ஒரு மன்னிப்பு கேள். மனம் ஒப்புரவாயிட்டு வா, உனக்கு நான் எல்லாத்தையும் செய்கிறேன். அவன் ஒப்புரவாயிட்ட வந்த பிறகு, மன்னிப்பு கேட்ட வந்த பிறகு நான் வாங்கி கொடுத்தேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் கண்டுக்க மாட்டீங்க. பையன் நல்ல பையன், நீங்களே முடிஞ்சால் வாங்கி கொடுப்பீங்க. அதே தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு முன்பாக உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். அந்த சுத்திகரிப்பில் முதலாவது தான் ஞானஸ்தானம். சரி, நான் ஆல்ரெடி ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே,
பரவாயில்ல, ஞானஸ்தானம் எடுத்த நீ ஒன்றும் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலைன்னா ஏதோ ஒரு பாவங்கள், ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு தீங்கு உன் வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கு. அதை விட்டு வெளியே வரும்படியாக, உன்னை சுத்திகரிக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்களேன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க. அல்லேலூயா. இது சாப்பாடுன்னு சொல்லும் போது தான் கஷ்டமாக இருக்கு. இங்கேருந்து போன ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு போடலன்னு சவுண்டு, அங்கே ஊழியம் செய்ய ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் சாப்பாடு போடுற செய்கிற வரையும் இருக்கிறாங்க, கழுவுற போது யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தட்டை கழுவி வச்சுட்டு போங்க. மற்றவங்க தட்டை கழுவேனா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை போய் அதை மற்றவங்க கழுவுறது எவ்வளோ பெரிய அவமானம். அது நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதை உங்கள் தட்டை நீங்களே கழுவிட்டு என்ன பண்ணுங்க, வச்சுட்டு போகிறது அதுவே ஒரு ஊழியம். அல்லேலூயா. எடுத்து படிப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டவைகளை பேசு. உபதேசம் என்பது ஆரோக்கியமாக இருக்கும். தேவன் கொடுக்கிற உபதேசம் உன்னை ஆரோக்கியப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. நீ சபைக்கு வா, உன் வாழ்க்கை மாறும். இது உபதேசம். நீ ஜெபம் பண்ணு, குடும்ப ஜெபம் பண்ணு, உன் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் மாறும். இது உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம். உன் கணவனுக்காய் காத்துரு. நீ கணவனை வெறுக்காத, உன் மனைவியை வெறுக்காத. நிச்சயமா உன் கணவன் ஒரு நாள் மாறுவான். இது ஆரோக்கியமான உபதேசம். உன் பிள்ளை நிச்சயமாக, உன் பிள்ளை வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இது ஆரோக்கியமான உபதேசம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. உபதேசம், தேவன் கொடுக்கிற உபதேசம் ஆரோக்கியத்தை உண்டு போடும். நீ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு கேட்டவைகளை பேசு. ஊழியக்காரன் சரி, நீங்களும் சரி, இங்கே வந்திருக்க ஒவ்வொரு என் அன்பு ஜனமே, உங்கள் வாயிலேருந்து வர்றது நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமாக போயிடுவே. இந்த உபதேசத்தில் ஒருத்தர் தேற்றத்தக்கதாய் பேசுங்க. ஒருத்தர் நீங்கள் பேசுறதுனால அவங்க இருதயங்கள் மாறுது, வாழ்க்கை மாறுதுன்னா தேவன் சாயலாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. என்ன நெருக்கம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை அவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தை, என் வாழ்க்கை நாசமாக போயிருக்கு, ஒன்றும் இல்லாமல் இருக்கு, ஆனால் என்னால் ஒருத்தர் என்ன பண்ண முடியும், பணம் கொடுத்து உதவ தேவையில்லை, வார்த்தையினால ஒருத்தர் என்ன பண்ணலாம், ஆரோக்கியப்படுத்தலாம். ஒன்றும் இல்லை, அம்மா நீ நல்லா இருக்கியே, நல்லா பாடுறியே. அவங்க பேசுறது பெருசாக இருக்காது, நீ சொல்லி பாரு, நீ பேசுனாவே எனக்கு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு இருதயம் சந்தோஷம் இருக்கும். விசாரிங்க. அநேக இடத்துல போய் வீணாய் பேசாம விசாரிச்சு பேசுங்க. ஒருத்தரை புகழுங்க. நம்ம இங்க என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு இடத்துல போய் நான் நல்லா பாடம் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, நான் அந்த இடத்துல எப்படி ஊழியம் செஞ்சிருந்தேன், இங்க நான் எப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு உங்க பெருமையை பேசுறதுனால இது இன்னொருத்தரை தேற்றாது. நான் இந்த சபையில் 20 வருஷமா இருக்கேன், 10 வருஷமா இருக்கேன், பாஸ்டர் கூட ரொம்ப வருஷமா இருக்கேன். இது ஏதாவது தேற்றுன்னு நினைக்கிறீங்களா? இது பெருமை. நான் அன்னைக்கு ஜெபம் பண்ணேன், அன்னைக்கு ஒருத்தர் வந்து சாட்சி கொடுத்தாங்க, இது பெருமை. ஒருத்தர் எப்படி பேசுறீங்கன்னா அவர்களை பற்றியே பேசுங்க, அவங்களை புகழுங்க. இது ஒரு ஆரோக்கியமான உபதேசம். அம்மா நீ நல்லா பாடுறிய, நீ பேசினாவே எனக்கு ஆறுதலாக இருக்கு, நீ போன வாரம் வரல எனக்கு கஷ்டமா இருந்தது, நீ வாரம் சபையில் உன்னை பார்க்கறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஒருத்தர் சொல்லி பாருங்களேன், உனக்காகவே சபையில் வந்து உட்காருவாங்க. அல்லேலூயா. நீ இங்கே உட்காந்தா நான் அங்கே உட்கார மாட்டேன், நான் அங்கே தான் உட்காருவேன். இது என்ன உபதேசம்? உன்னால் 2 ஆத்துமா வராது. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. உங்கள் உபதேசங்கள், உங்கள் பேசுகிற வார்த்தையில் தான் அநேகர் என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இங்கே பாரு, சபைகளில் பேசுகிற வார்த்தை அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்கே சபையில் வரும்போது வார்த்தைகள் என்னை தேற்றிடுச்சு, தேவன் என்னோடு பேசினார். இது வார்த்தை. எதனால் உபதேசம்? எவ்வளோ நேரம் செய்தியை மட்டும் கேட்பீங்க? பர்சனலாக பேசும்போது இங்கே கேட்குற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள். தேவன் ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரராக வைத்திருக்கிறார். நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டாச்சு. இனிமேட்டு உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை இன்னொருத்தரை புகழத்தக்கதாக. நல்லாவே ட்ரெஸ் பண்ணியிருக்காது, கலரும் நல்லா இருக்காது, சிஸ்டர் புடவை சூப்பராக இருக்குன்னு சொல்லி பாருங்களேன், அந்த புடவை இன்னும் அவங்களே ஊற்று பார்ப்பாங்க, நல்லாவா இருக்குது. உன் எதிர்க்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏய் கம்மல் நல்லா இருக்கு, சும்மா சொல்லுங்களேன். அவங்கள சந்தோஷப்படுத்துறதுனால உங்களுக்கு எதாவது கெட்டு போகுதா? நீ என்ன சொல்லுவேன், என் கம்மல் இப்போ தான், அவங்களே அவங்க அடமானம் வச்சுட்டு வந்திருப்பாங்க, இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், 2 சவரத்தில் வாங்கி கொடுத்தாரு. அடுத்த வாரம் அந்த கம்மலே இருக்காது, ஏன்னா அவங்க வயிறு எஞ்சிருப்பாங்க, அது வேணா போயிடும்.
ஒருத்தர் வயிறு எரிய வைக்கிறதுக்கு நீங்களே தான் உபயோகிக்கிறீங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா, எனக்கு என் மேலே அன்பாக இருப்பார், நேற்று இது வாங்கி கொடுத்தாரு, அடுத்த வாரம் உனக்கு அவங்களுக்கும் சண்டை, செம்ம சண்டையாக இருக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும். உங்கள் வீட்டுக்காரோட நீ ஜாலியாக இருந்தது எதுக்கு அங்கே போய் சொல்லுங்கிற? என் புள்ள பார்த்தீங்களா ரொம்ப சொல்லும், அவன் எனக்காக இந்த கிஃப்ட், என் பிறநாளுக்கு எனக்காக இந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்தான். உன் புள்ள உன் பேச்சை கேட்டிருக்காது. அந்த வார்த்தை அங்கே என்ன நடந்த கதை வேற கதையாக இருக்கும். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, பெருமைக்கு பெருசாக சொல்லுவாங்க. இந்த பொம்பளைக்கு என்ன வேணும், வயிறு எரியும். அடுத்த நாள் பார்த்தா அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக வரும். அதுக்கு யார் காரணம்? இந்த பொம்பளை காரணமா? இல்லை, உன் வாய் காரணம். உன் பிள்ளையை குறிச்சோ, உன் குடும்பத்தை குறிச்சோ, ஊழியத்தை குறிச்சோ, உன் வேலை குறிச்சோ, எனக்கு என்ன வேலை செய்கிற நீ, எனக்கெல்லாம் நல்ல வேலை இருக்கு வேணா இப்போ இந்த மாதிரி வேலை செய். உன் வேலையை பிடிச்சி நீ சொன்னீன்னா உன் வேலையில் பிரச்சனை வந்துடும். உங்களை குறிச்சோ, உங்கள் பர்சனலை குறிச்சோ, உங்கள் ஜபத்துக்கு ஐக்கிய குறிச்சோ நீ என்ன ஜபம் பண்ணுற? நான் நைட்டில் ஜபம் பண்ணுவேன் தெரியுமா, அடுத்த 2 நாள் நீ ஜபமே பண்ண மாட்டேன், உன் வீட்டில் பிரச்சனை வரும். உன்னை குறித்து பேசாதீங்க. யார் தானே பேசி கொண்டிருக்கீங்களோ தேவனுக்கு எதிர்ப்பாய் மாறிக்கொண்டிருக்கீங்க. இன்னொரு சகோதரி பேசுங்க, சகோதரி நல்லா இருக்கீங்க, இந்த ஸ்கார்ஃப் எங்கே வாங்கினீங்க, இந்த துப்பட்டா, இந்த ஸ்கார்ஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். அவங்க ஸ்கார்ஃப் இல்லாமல் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. சாரி நல்லா இருக்கு, நீங்கள் நல்ல வசனம் நல்லா படிக்கிறீங்களே, ஒரு பாட்டு பண்ணீங்களே சூப்பராக இருக்குது, ஆனால் அது கழுத கத்துற மாதிரி இருந்திருக்கும், நீ சொல்லி பாரு நல்லா இருக்குன்னு. அவங்க உனக்காகவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வருவாங்க. அல்லேலூயா. அவங்க வீட்டில் பெரிய சண்டை இருக்கும், பரவாயில்லைங்க, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தில் அழகாக நடத்துகிற திறமை தாங்க, உன்ன மாதிரி திறமை இந்த உலகத்தில் யாருக்கே இல்லை. நீ சொல்லி பாருங்களேன். பிரச்சனை 1000 இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனையை தாங்குறியேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி பார்த்தாவே போதும், அவங்க புலம்புவாங்க அவங்கக்கிட்ட. என்னென்னு, ஆமாம் என்ன நான் எப்போ வாழலாம் எப்போ போகலான்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வெளிக்காட்ட மாட்டாங்க, உள்ள இருதயம் தேற்றி கொண்டு இருக்கும். அல்லேலூயா. அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை, சாவலான்னு. அம்மா இவ்வளோ கடன் பிரச்சனையும் வாழ்றீங்க, நல்லதானே, எவ்வளோ பேர் வாழ்க்கை என்னென்னமோ ஆயிடுச்சு, ஆனால் கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு, சூப்பர்மா, நீ நல்ல திறமையாக தான் இருக்குது, இவ்வளோ கடன் மத்தியிலும் குடும்பத்தை நடத்துறேன்னா பெரிய விஷயம். உங்கள் வீட்டுக்காரர் ஒரு காசும் கொடுக்கல, ஆனால் குடும்பத்தை நடத்துறியே, பரவாயில்லையே, எஸ்ப்பா அவங்க கூட இருக்கிறாரு, நீ சொல்லிப்பாரு. ஆனால் அவங்களுக்கு வேதனை இருக்க, நேற்று ஃபுல்லாக சண்டை போட்டு வந்திருப்பாங்க, ஆனால் நீ கொடுக்குற வார்த்தை அவர்களை தேற்ற ஆரம்பிக்கும். அப்போ வார்த்தை என்பது, உபதேசம் என்பது இன்னொருத்தர் என்ன பண்ணணும். இப்போ இங்கேருந்து போனவனே என்ன பண்ணணும், யாரை புகழ்றீங்கன்னு பார்ப்போம். சும்மா சொல்லி பாருங்க, இதனால் ஒரு காசும் வரப்போறதில்லை, ஒரு செலவும் பண்ண போகிறதில்ல. சும்மா சொல்கிறதுனால ஒரு இருதயம் சந்தோஷப்படும். ஒருத்தர் தேற்றுங்க, பலவீனத்தோடு இருப்பாங்க, சுகர் பரவாயில்ல, சுகர் பிபி நல்லா நடக்கிறியே அம்மா, எப்படிம்மா, பரவாயில்லையம்மா, சூப்பர்மா, இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நீ நல்லா நடக்கிறியே, பரவாயில்ல, உன்னால் எடுக்க முடியும். சொல்லுவாங்க மாந்திரிக பிரச்சனை, எவ்வளோ மாந்திரிக பிரச்சனை சர்ச்சையில் பற்றி எவ்வளோ பேர் ஆடுறாங்க, ஆனால் உனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லையே, பரவாயில்லையே, நீங்களே தேற்றுங்க. ஆமாம் பற்றியா, ஆண்டை பற்றியா, நேற்று இங்கே சர்ச்சையில் யாராவது ஒருத்தர் ஆடினாங்கன்னா அடுத்த நாள் அவங்கள வச்சு கிண்டல் பண்ணுறது. நான் எனக்கு பார் கத்தர் என் கூட இருக்கிறேன், என்னை ஆட விட்டாரா பற்றியா, அந்த பொம்பளை பார் செம்மையாக ஆட விட்டார். குடும்பம் ஒன்றா வருவாங்க, ஒரு 10 பேர் வருவாங்க, இல்லை 5 பேர் வருவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு, வேறு யாருக்கோ ஜெபம் பண்ணுறதுக்கு வருவாங்க. கையை வச்சு இன்னொரு பொம்பளை ஆடும். போனவனே என்ன பேசிப்பாங்கன்னா, எனக்கு தான் எட்டுன்னு போனேன், என்கிட்ட பிசாசு இல்லை பேர், உன் மேலே ஆடுது பேர். அதுதான் குடும்பமே டார்கெட். அந்த பொம்பளையே பார்த்துனுக்கும், அந்த பொம்பளைக்கு பாவம் என்னன்னு பண்ணுறது தெரியாது, ஆடுதுன்னு இருக்கும், பிசாசு என் மேலே இருக்கும், என் மேலே இருக்கும். தேவ சமூகத்தில் ஒரு டைம் நீ வெட்கப்படுறன்னா உலகத்தில் நீ தலையை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. நீ தேவ சமூகத்தில் வந்துட்டு உன் தலையை என்ன பண்ண நிமித்திட்டு போனீங்கன்னா உலகம் முழுவதும் உன்னை கொட்ட 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 நீ குனிஞ்சு கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, என் நிமித்தமாய் நீ துன்பப்படுகிறவர்கள் நீ பாக்கியவான். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. யாராவது நீ பண்ற ஊழியத்தை குறிச்சோ, நீ பண்ற ஜபத்தை குறிச்சோ, இல்ல உன் பலவீனத்தை குறிச்சோ யாராவது கிண்டல் பண்றாங்கன்னா நீ உபத்திரப்படுற. அது எதனால? தேவ நாமத்தினால உபத்திரப்படுற. யார் கூட தேவன் இருப்பாரு சொல்லுங்க? என் கூட தான் தேவன் இருப்பார். அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அநேக பாரத்தோடு, அநேக துன்பத்தோடு, அநேக தேடுதலோடு, வாஞ்சியோடு இன்னைக்கு வந்திருப்பாங்கப்பா. நீர் இவர்களுக்காய் ஒரு உபதேசத்தை உண்டு பண்ணுவீராக. அவர்களை சுத்திகரிக்கத்தக்கதாக, வந்திருக்க ஒவ்வொரு இருதயத்தை தேற்றத்தக்கதாக ஒரு வார்த்தை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே என்று கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாட்கள் ஆண்டவரே, வருகிற வாரம் முழுவதும் ஆண்டவரே இவர்களை தேற்றுவீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே.
ஆமென். அல்லேலூயா.